என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று முழுமையாக செவி கொடுத்து கேள். ஏனென்றால் அவசர செய்தியோடு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நாளை ஒரு பெண் உன் வீட்டிற்குள் நுழைகிறாள் என்று இந்த தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். சுற்றிலும் முற்றிலும் பார்த்துவிட்டு ஏன் உள்ளே நுழைய வேண்டும்? சாதாரணமாகவே உன் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கலாம் அல்லவா? அப்படியானால் ஏதோ ஒரு காரியம் அங்கு நடக்கிறது. இந்த பெண்ணுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு தொடர்பும் இருக்கிறது. அதனால் இன்று இந்த வராகி சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவள் சுற்று முற்றும் பார்ப்பதற்கு ஒன்று யாரும் இவளை பார்த்துவிடக்கூடாது என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று இவள் நினைத்திருக்கலாம். அல்லது இவள் வருவது மற்றவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் உனக்கு நல்லது செய்ய விடாமல் தடுத்து விடலாம் என்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம். அல்லது கெடுதல் செய்யும் பொழுது அந்த கெடுதலை மற்றவர்கள் பார்த்துவிட்டால் இவள்தான் செய்கிறாள் என்று தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காக கூட இருக்கலாம். இப்படியாக இவள் சுற்றிலும் முற்றிலும் பார்த்து கொண்டு உன் இல்லத்திற்குள் நுழைவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் என்னிடத்தில் எந்த காரணங்களும் தேவையில்லை. நடப்பதை உனக்கு நான் சரியாக சொல்வதற்கு, சுற்றி நடக்கின்ற விஷயத்தை என்னவென்று சொல்வதற்கு நிச்சயமாக எந்த ஒரு தடைகளும் இல்லை. நான் எதையும் என் பிள்ளையிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்க இதுதான் காரணம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லா அருமையையும் உனக்கு சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாவற்றையும் உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நம் இல்லத்திற்குள் நுழைகின்றவர்களை கூட நீ யாரென்று அறியாமல் இருக்க முடியுமா? இப்படியே இருந்து கொண்டிருந்தால் எப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை பற்றி நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய்? எப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை என்னவென்று நீ உணரப் போகிறாய்? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை எந்த விவரமும் இல்லாமல் எதுவும் தெரியாமல் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் மட்டும் இந்த வராகி உன்னோடு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். நான் வருவதில் இனி உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். சொல்ல சொல்ல அதை நீ கேட்டு கேட்டு உன் வாழ்க்கையை அடியெடுத்து வைத்து விட்டால் போதும். நான் சொல்ல நினைப்பதில் நீ ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கைக்கானதை என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நாட்களில் உனக்கு தேவையான எல்லாமும் சரியாக நடக்க நான் எப்பொழுதும் துணை இருப்பேன். உன்னை தேடி வந்து வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைக்கின்ற மனிதர்களை நான் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிட மாட்டேன். இவர்களுக்கான நேரத்தை உருவாக்கி, இவர்களுக்கான தருணத்தை உருவாக்கி என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சரியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது. சரியான நேரம் இனி எல்லாமும் உனக்கு தெளிவாக தெரியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அடுத்தது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீ எப்பொழுதும் முழுக்க முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை இனி உனக்கு நல்லதாக மாறுவதை உணர முடியும். எதிலுமே என் குழந்தை நீ கைவிட முடியாது. எந்த காலங்களையும் என் பிள்ளை நீ விட்டுவிடவும் முடியாது என்பதனை மறக்காது. சந்தோஷத்தை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம், வாழ்க்கையின் தேடல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம், நமக்கானது என்னவென்று நாம் உணரக்கூடிய காலம். இனி நடக்கும் விஷயங்களை
நம்பிக்கையோடு நாம் தெரிந்து கொள்ளும் காலம். நினைத்து கூட எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விட்டுவிடாதபடிக்கு எல்லாவற்றையும் தொடரும் காலம் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நாம் எல்லாவற்றையும் நல்லபடியாக காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் உன்னோடு நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்கு சரியாகவே புரியும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் தருகிறதோ அதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி உனக்கு தேவையான எல்லாமும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் எப்பொழுதிலும் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் உனதாக்கிக் கொள்ள முடிவு செய்ய வேண்டும். ஒன்று வேண்டும் என்றால் உறுதியாக இரு, அல்லது வேண்டாம் என்ற தெளிவான முடிவோடு இரு. அங்கொரு காலும் இங்கொரு காலும் ஒருபோதும் வைக்காதே. அப்படி நீ வைக்க வைக்க உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் அதை வேடிக்கை பார்ப்பார்கள். இவர்கள் ஒரு காலமும் அவர்களுக்கான விஷயங்களை பெற்றுவிட மாட்டார்கள் என்று சொல்லி சிரிப்பார்கள். இது போன்ற நேரங்களில் நீ எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இது போன்ற நேரங்களில் எதையும் நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நன்மதிப்போடு பெற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்கு தெளிவினை கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. உண்மைகளோடு நீ வாழ நினைக்க வேண்டும். பல நன்மைகளோடு நீ வாழ்ந்துவிட வேண்டும். அதிர்ஷ்டமான காலம் இது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அத்தனை அழுத்தத்திலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை அழுத்தத்திலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை நாம் புரிந்து கொண்டால் வருவதை நாம் உணர்ந்து விடுவோம். நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னின்று நான் உனக்காக உருவாக்கும் இது போன்ற நேரங்களில் இனி உனக்காக யார் வருகிறார்கள் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வாய். அடுத்த கட்ட நிகழ்வுகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கே தெரியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம் எதிர்காலம் என்று உனக்கே தெரிந்துவிடும். இனி எப்படி இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்ல போகிறோம் என்பதனையும் நீ எளிதாக புரிந்து கொள்வாய். வரும் காலத்தை முன்கூட்டியே கணித்துவிடும் பக்குவம் என் பிள்ளைக்குள் வந்துவிட்ட பிறகு வாழ்க்கையில் வேறெதையுமே யோசித்து நீ வருந்த மாட்டாய். ஏனென்றால் என் பிள்ளைக்கு தெரியும் எதை எப்படி நாம் சரியாக முடிவெடுத்து முன்னால் வர வேண்டும், எதை எப்படி யோசித்து நாம் ஒவ்வொன்றையும் சரியாக பெற வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னுடைய தேவைகளை அறிந்து உனக்கான நேரங்களை புரிந்து எப்பொழுதும் போல சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதில் நான் மிகுந்த அக்கறையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். காலம் உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாக கொடுப்பதை முதலில் நீ புரிந்து கொள். எப்பொழுதும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்ட சில விஷயங்களை நீ தெளிவுபட உணர்ந்து வாழ்ந்துவிடு. அத்தனையும் உனக்கே என்று இனி உன்னை முழுமைப்படுத்துவதை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வாழும் காலம் இந்த வாழ்க்கையை இனி என்னவென்று உனக்கு சொல்லும் வரை நீ எதற்கும் கலங்காமல் இரு. எது நடந்தாலும் நல்லதற்கு என்பதனை புரிந்து கொண்டு வாழ பழகு. முடியாது என்று எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விட்டுவிடாமல் வாழ வேண்டும். நடக்காதது என்று எதையும் நினைத்து நாம் கலங்காமல் எடுத்து வைக்க வேண்டும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வெற்றி கிடைப்பதை நாம் உத்திரவாதப்படுத்த வேண்டும். நாளைய தினம்
சுற்றிலும் முற்றிலும் பார்த்துவிட்டு ஒரு பெண் விடியலிலேயே உன் இல்லத்திற்குள் நுழைகிறாள் என்றால் நிச்சயமாக இந்த தெய்வத்தை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்குள் நுழைய முடியாது. எந்த ஒரு தீய விஷயங்களும் உன் இல்லத்திற்குள் நின்று கொண்டிருக்க முடியாது. அப்படியானால் என்னை தாண்டி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது என்னவாக இருக்க முடியும் என்று நீ யோசித்து பார். என் பிள்ளையே, எதுவானாலும் சரி, உன்னுடைய எண்ணம் உனக்கு என்ன தருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதைத்தான் உனக்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், நல்ல விஷயங்களைத்தான் உனக்கு நான் உருவாக்க வருகிறேன் என்றால், அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அத்தனை விஷயங்களையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி இத்தோடு எதையும் நிறுத்திவிட மாட்டேன். உன் வீட்டிற்குள் நுழைகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் இது போன்ற விஷயங்கள் இனி எந்த காலமும் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல விஷயங்களைத்தான் உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. நம்பிக்கை கொண்ட நாம் எதையும் செய்துவிட வேண்டிய இந்த காலம் நீ முழுக்க நமக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழும் காலம் எப்பொழுதும் இந்த வராகி உனக்கே என்று துணை இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் நான் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன். நாளைய தினம் உன் வீட்டிற்குள் நுழைகின்ற அந்த பெண்ணும் என்னிடம் சொல்லிவிட்டுத்தான் நுழைகிறாள். சுற்றிலும் முற்றிலும் பார்ப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஏதேனும் தீய விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கிறதா? ஏதேனும் தீமைகள் உன்னை சுற்றி நடக்கிறதா? உனக்கான விஷயங்களை எப்படி தலையிட்டு நிறுத்துவது? உனக்கான தேவைகளை எப்படி பார்த்து கொள்வது? உன்னோடு இருக்கும் ஒவ்வொன்றையும் எப்படி புரிந்து கொள்வது என்பது போன்ற பல விஷயங்களினால் உன்னை முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த பெண் உள்ளே நுழைகிறாள். இன்னொன்று, இவள் உள்ளே நுழைந்து உனக்கு செய்யக்கூடிய காரியம் உண்மையில் உன் வாழ்க்கைக்கு தேவைதானா? இதை இப்பொழுது நடத்துவது நியாயம்தானா? இதை நடத்தினால் அதற்குரிய மதிப்பையும் மரியாதையையும் நிச்சயமாக நீ காப்பாற்றுவாயா என்பதனை எல்லாமும் அவள் சரியாக யோசிக்கிறாள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக யோசித்து என்னவென்று சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை சரியாக மாற்றுவதை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையின் ஒரு முழுமையை உனக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி துணை இருப்பதை நீ எப்பொழுதும் போல முழுமையாக புரிந்து நடந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இனி நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. இத்தனை காலமும் இந்த வராகி நான் இருக்க உனக்கு எதையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த காலகட்டத்தையும் என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது. எந்த நேரத்தையும் என் பிள்ளை நீ தொலைக்க முடியாது. உடனிருப்பவர்கள் எல்லோருமே உனக்கு எந்த வகையிலாவது தீங்கு செய்து விடலாமா என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் ஒவ்வொன்றையும் நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் சில உண்மைகளை எப்பொழுதுமே நீ உணர வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இந்த வராகி உன்னிடத்தில் நின்று பேசுகிறேன் என்றால் உன் வீட்டிற்குள் நுழைகின்ற இந்த பெண்ணுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ, எனக்கும் அவளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற அர்த்தம். உனக்காகத்தான் நான் அவளை உன் இல்லத்திற்குள் அனுப்புகிறேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு அவமானம் எந்த ஒரு விஷயத்தை பற்றியதோ அந்த விஷயத்தில் அந்த அவமானத்தை தவிர்த்து
உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவளை உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது தடுத்து நிறுத்தாமல் அவளோடு சேர்ந்து அவள் வருவதை நான் வரவேற்கிறேன். உனக்கு அதை பற்றியும் நான் எடுத்துச் சொல்ல நினைக்கிறேன். சுற்றி நடப்பதை என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது. எந்த நாளிலும் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நம்பிக்கையோடு தான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்கிறாய். இத்தனை நாளும் உன்னை சுற்றி வந்த இந்த விஷயங்கள் போல நாளை உன் வீட்டிற்கு வரக்கூடிய லக்ஷ்மி தாயானவளை நீ உள்ளே வரவேற்க தயாராக இருந்துவிடு. லக்ஷ்மி தாயானவள் உன்னுடைய பண தேவைகளுக்கும் உன்னுடைய பண கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்ட வருகிறாள். சுற்றி இருக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வரும் பல உண்மைகளை நீ எப்பொழுதும் போல என்னவென்று உணர்ந்து கொள். உன் முன்னால் நிற்கும் எல்லா காரியங்களுக்கும் நிச்சயமான ஒரு முடிவு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அதிலிருந்து நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் எதிர்காலத்திற்கான தேவைகளை நீ நிறைவேற்றிக் கொள்வாய். சேமிப்பு எந்த அளவிற்கு அவசியம் என்பதனை அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ₹1 இருந்தாலும் அதை என் பிள்ளை எப்பொழுதும் நீ சேமித்து வைக்க பழக வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று எதிர்கொள்ள பழக வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் இதையெல்லாமும் எதிர்கொண்டு நீ மனநிறைவோடும் மன நம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட பழகு. நம்மை தேடி வருகின்றவர்கள் நம் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் நாம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் நமக்கான விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இது போன்ற நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா நம்பிக்கையையும் இனி நிச்சயம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி வரும் தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள். நாளைய பொழுது லக்ஷ்மி தாயானவள் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களுக்கு முடிவு கட்ட வருகிறாள். அது மட்டுமல்ல, உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் அவள் உன் வீட்டிற்குள் நுழைகிறாள். அதனால் இந்த நேரத்தில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய தெய்வத்தின் அன்பை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும்
நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பதில் இனி உனக்கானது என்னவென்று நீ உணரும் இந்த காலம் இனி உன்னை சுற்றி எல்லா உண்மைகளும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.